ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மிக அன்போடு வரவேற்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல வாசிக்கிறோம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். இன்றைக்குள்ள பிரசங்கத்தின் தலைப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சிநேகிதராயிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். கர்த்தர் நம்மை அநாதி சிநேகத்தால் சிநேகிப்பவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்தும் கூட நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். தாய் தேற்றுகிறது போல அவர் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். சொந்த சகோதரனிலும் மிக அருமையான சகோதரனாக இருக்கிறார். பாதுகாப்புள்ள சகோதரனாக இருக்கிறார். நம் கூடவே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ நண்பன் சொல்ற, சிநேகிதன், நண்பன், ஃப்ரெண்டு, நீ அப்படிதான் சொல்லணும்னு சொல்ற. ஆண்டு நமக்கு யாரு? சிநேகிதர். எல்லாரும் சிநேகித என்கிற வார்த்தை மிக ஆழமானது, அருமையானது. ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக தியாகம் பண்ணுவான். எதையும் செய்வாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உயிர் காப்பான் தோழன். அதுக்கு தகுதியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீதிமொழிகளுக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம் படிங்க. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 24வது வசனம் படியுமா? சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. சிநேகிதனுக்கு நல்ல ஒரு உதாரணம். ஆண்டு நம்ம மேல அவ்வளவு அன்பு வைக்க காரணம் தெரியுமா? அவருக்கு சிநேகிதனை போல நம்ம பார்க்கிறார். அவருக்கு அன்பெல்லாம் நமக்கு தாராரு. ஒரு சிநேகிதனும் அவ்வளவு அன்பும் சொல்ல முடியும். நல்ல ஒரு சிநேகிதத்தை எல்லாம் ஷேர் பண்ணிடுவாங்க. என்னதான் ஒழிச்சு வைக்கட்டும், அந்த நல்ல உயிர் உள்ள எல்லாருக்கும் சிநேகிதர்கள் இருக்காங்க. உங்களுக்கு இருக்காங்களா? அங்க இருக்கு. யாரையாவது 1-2 பேர் வச்சே போயிருங்க. வேணும் நமக்கு ஒரு சிநேகிதனோட ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திராணிகள்கிட்ட கூட செல்லலாம் சிநேகம் வைக்கிறாங்க. இங்க வேதத்திலையும் சிநேகம், ரொம்ப சிநேகம் வைத்தது தெரியுமா? தாவீதும் யோனத்தான் மச்சான் ரொம்ப சிநேகித்தாங்க. பைபிள்ல கூட சொல்லப்பட்டு 1 சாமுவேல் எழுதின நிருபம் 18வது அதிகாரம் அந்த 1வது வசனத்தை படிச்சு பாருங்க. அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் சேர்ந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். இதே போல ஆண்டவர் நம்ம சிநேகிக்கிறார். எனவேதான் ஆண்டவராகிய இயேசுவுக்கு சிநேகிதராயிருங்கள். எல்லாரும் நான் இயேசு அப்பாவுக்கு சிநேகிதனாயிருப்பேன். ஒருவேளை இதுவரையிலும் இல்லைன்னா இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணணும். இது நல்ல பிரசங்கம். இதுல கொஞ்சம் காரியத்தை யாரெல்லாம் கர்த்தரை சிநேகித்தாங்க, நம்ம எப்படி ஆண்டவரை சிநேகிக்கணும்னு சில காரியங்களை சொல்ல நான் ஆசைப்படுறேன். இப்படி யோனத்தானும் தாவீதும் சிநேகிதமா இருந்து யோனத்தான் இறந்து போறவன புலம்புறான் பாருங்க. தாவீது 2 சாமுவேல் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அந்த 26வது வசனம் படிங்க. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு
வெகு இன்பமாயிருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமா இருந்ததுன்னு பாடுறான், புலம்புறான். சிநேகன் இறந்து போனான், அவன் புலம்புறான். நமக்கு ஒரு சிநேகன் இருக்கிறார், அவன் நம்ம ஒரு நாள் கைவிடவே மாட்டான். அந்த சிநேகிதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியாக தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய உள்ளத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு வரையில் அன்பு வைத்தார். அவர் இந்த உலகத்திலிருந்து போவதற்கு முன்னாலே நம்ம மேல ஒரு சிநேகம் வந்து, அப்ப இன்னொரு வைத்து இருக்கிறார். நம்ம அதற்கு பாத்திரவான்களாக பாத்திரவாட்டிகளாக காணப்படணும். ஆண்டு மாத்திரம் நமக்கு சிநேகிதனா கிடைச்சிட்டாருன்னு வாங்கிங்க, எந்த குறையும் வராது. ஒரு சிநேகிதன் விழுந்துட்டான்னா மற்ற எப்படி துடிப்பான் தெரியுமா? ஐயோ இதில் எப்படி காப்பாற்றுறது. ஆண்டு நமக்கு நல்ல சிநேகிதன். இந்த சில இந்த ஆட்கள் வந்து மிருகங்கள்கிட்ட சிநேகிதம் வைப்பாங்க. நான் 8ஆம் ஆண்டுல நான் ஊழியர், நான் சின்ன பையன் ஒரு 10th படிச்சுட்டு இருந்தேன். அங்கெல்லாம் தொழில் என்னன்னா மலை தொழில் தான். பால் வீட்டு வேலைக்கெல்லாம் போவாங்க. கீரிப்பாறைன்னு ஒரு நடந்த சம்பவத்தை சொல்ற ஒரு இடம் இருக்கு. அங்கே பால் வீட்டுக்காரங்களுக்கு குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் அந்த காலையில 4 மணிக்கு வெளியே வந்து பால் வீட்டுக்கு போவாங்க. அந்த பால் வீட்டுக்காரன் தனக்கு சைக்கிள் எடுத்துட்டு வெளியே இறங்கின உடனே முன்னால் ஒரு நாகப்பாம்பு கிடைக்குது. இந்த நாய் இவனுக்கு சுத்தி 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 கொலைச்சவனை விடவே இல்லை. கோவம் விடு, போ விடாது, சைக்கிளை பிடிச்சி நிற்கி, அங்க நாகப்பாம்பு. அல்ல ஏன் இப்படி கொலைக்குன்னு சொல்லிக்கிட்டு இவன் இந்த சைக்கிளை வச்சுட்டு போறதுக்குள்ள இந்த நாய் ஏறி பாம்பை வச்சு பாம்பை கொத்திச்சு. இந்த நாய் விடல, அது கொத்திச்சு, இது கடிச்சு பாம்பை கொன்னு சின்ன பண்ண ஆக்கிச்சு. கொஞ்ச நேரத்துல காலை இழுத்து வருதுன்னு போறதுக்கு மனம் இல்லை. இவன் ஐயோ நான் ஒரு வேளை நாய் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டுன்னா கொஞ்ச நேரத்துல காலை நடக்க முடியல, விஷம் ஏறிட்டு காலை இழுத்து வந்து அந்த பால் வீட்டுக்காரனுக்கு காலில் விழுந்து ஜீவனை விட்டு சிநேகம். ஆண்டவர் நமக்கு அப்படித்தான் வைத்திருக்கிறாருங்க. இன்னொரு சம்பவம் சொல்றேன். நாங்கள் வீட்டில் இருந்தோம், ஸ்டாலின் இருக்காங்க, அங்கதான் இருந்தோம். அபி வந்து ஒரு 9th என்னதோ படிச்சுட்டு ஸ்கூல்ல தான் படித்தான். நாங்கள் ஒரு நாய் வளர்த்தோம். அந்த நாய்க்கு பேர் டாமி இல்லையா? அது என்னதோ ஒரு இனம் சேர்ந்தது, ரேஷன் ஏதோ ஒரு டேஷா. அது அந்த ஒரு இனம் நீளமா இருக்கும், கட்டையா இருக்கும், ரொம்ப அன்பான நாய். இவன் தான் பால் வைப்பான், இவன் தான் பிஸ்கட் போடுவான், டீசெண்டான சாப்பாடு வச்சதான் சாப்பிடுவோம். ஒரு நாள் காலையில கொண்டு பால் வச்சேன்னு சாப்பிடல, மத்தியானம் வந்து சாப்பாடு வச்சான், அப்பவும் சாப்பிடல. ஒரு அடி கொடுத்தான், நம்ம சொல்றது போல கேட்கும். நான் வாரேன், என் மனைவி இந்த அப்பா வார வேணா ஓடி வந்து பட்டுடும். அப்போ ரொம்ப நல்ல நாள். அதனால இவனுடைய பயங்கர ஃப்ரெண்ட். அது வைத்தான், சாயங்காலம் வந்தான், வந்து மேல பார்த்தான், செத்து போச்சு. நான் உண்மையா சொல்றேன், ஏங்கி அழுறான். இவன் கொஞ்சம் இறக்கம் இல்லாத. என்ன ஆச்சு? அப்பா நாய் செத்து போச்சு. அதுக்கு என்ன, எனக்கு கொஞ்சம் நம்ம வளர்த்த நாய் இல்லையா, கஷ்டமா இருந்தது. ராத்திரி சாப்பிடல, காலையில சாப்பிடல. யாரு? இவரு. நாய் செத்து போச்சு, அங்கதான் அடக்கம் பண்ண. ஒரு குடியெல்லாம் தோண்டி. சிநேகத்துக்கு ஈடு ஒன்றும் கிடையாதுங்க. இயேசு நம்ம மேல அவ்வளவு சிநேகம் வைத்தார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தார். யாருக்கையாவது உண்மையான அன்பு வைத்தா ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட விடுறது கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் எரேமியால 31 அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13, 14, 15வது வசனத்துல, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவத்திடத்தில் இல்லை.
ஒரு நாய் ஜீவனை கொடுக்கு, ஒரு நாய் ஜீவனை கொடுக்கு. அதை விட மேலான அன்புள்ளவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? நம்மளை சிநேகித்து இருக்கிறார். நமக்கு ஒரு தீமை வந்துடக்கூடாது, நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. நம்மை நேசிக்கிறார். 6 மணி நேரம் கல்வாரி மலையில சிலுவையில போராடினார். சர்ப்பத்தின் தலையை நசிக்கிறார். அவன் நம்ம சாப்பிடணும்னு அவனுக்கு கொடுக்கவே இல்லை. நமக்காக ஜீவனை தந்தார். ஜீவனை தந்துதான் உங்களை இன்னை சிறைவன் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு இப்பவும் உங்க பக்கத்துல வந்து, நான் உன்னை நேசிக்கிறேன்டா, நான் உன்னை அன்பு செலுத்துறேன்டா, நான் உன்னை சிநேகிக்கிறேன்டா, நீங்க அதை ஏற்றுக்கொள்ளும். யார் யார் கர்த்தரிடத்தில் சிநேகம் வைத்தார்கள்? 2-3 தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்றேன். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் படிங்க. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது முதல்ல ஆண்டவர் ரொம்ப சிநேகித்தது லாசர். அங்க ஜெபத்துக்கு போங்க எல்லாம் விசுவாசிகள். அங்க சொல்லி பாருங்க, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான். இப்ப ஆள் அனுப்புறாங்க, வியாதியா இருக்கிறாங்க. 11வது வசனம் படிமா. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். 2வது சிநேகிதன் சொல்றார். 26வது வசனம் படிமா. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மரியாமல் இருப்பான். 11வது அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கண்ணீர் விட்டார். அதனுடைய 36வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யூதர்கள், இதோ இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அப்ப 3 முறை சிநேகிதன் சிநேகிதன் சிநேகித்தார் என்று லாசரை பற்றி சொல்றார். பிரச்சனை வந்துச்சு, இறந்து போனோம், கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. வராரு, வந்து இவனோடு பேசுறாரு. அந்த யூதர்கள் எல்லாம் வராங்க, இசாலி ஏவம் பண்றாங்க. சேத்தாசி இவர் எங்க எழுப்பிடுவாரா? அவர் குடமாரே கண்ணை திறந்தா சரி உயிரோடு இருக்க முடியுமா? இப்படி எல்லாம் கேள்வி பண்ணிட்டு வராங்க. இவர் வந்து சொல்ற, நித்திரை இருக்கிறாமா, நீங்க பயப்படாங்க. சகோதரிமாரெல்லாம் அழுறாங்க. ஏசுவாங்க, அவ்வளோ அவ்வளோதான் சரி, நீங்க இந்த இதெல்லாம் வந்திருக்குமா, உடைய தோழன் இல்லையா, உடைய சிநேகிதன் இல்லையான்னு சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 11வது அதிகாரம் 43வது வசனம் படிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இதை பார்த்த அநேக ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தார்கள். 12வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துல லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகம் பேர் போய் இயேசுவிடத்திலே விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசரையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணார்கள். அன்றைக்கும் தீமையான காரியங்கள் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டு நேசிங்க, ஆண்டு சிநேகிதராக உயிரோடு எழுப்பின ஆண்டவர் உங்க காரியத்திலையும் நீங்க ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னா, ஏதாவது நெருக்கத்தில் இருந்தீங்கன்னு சொன்னா, போராட்டத்தில் இருந்தீங்கன்னு சொன்னா, தரித்திரத்தில் இருந்தீங்கன்னு சொன்னா, அந்த லாசரு நேசித்து எப்படி அவனுக்கு மரண தருவாயில் ஒரு மீட்பை தந்தாரோ அதே மீட்பை உங்களுக்கு எனக்கு தருவார். அந்த ஆண்டவர் நேசித்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் ஆண்டவரை நம்பும் பொழுது இப்படிப்பட்ட காரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம ஏன் தேவ சமூகத்துல வரோம்? அவரை நம்புறோம்.
அவர் சொல்றாரு, நான் உன்னை அனாதி சிநேகித்தால் சிநேகித்தேன் என்று. அப்படியானால் அவர்கள் அவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு. நீங்க யாரும் தரித்திரப்படுறது ஆண்டவர் சித்தம் கிடையாது. வியாதியா இருக்கிறது ஆண்டவர் சித்தம் கிடையாது. கஷ்டப்படுறது ஆண்டவர் சித்தம் கிடையாது. லாசரு மரத்தில் லாசருவை எழுப்பினார். லாசருவே வெளியே வாங்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். நீங்களும் யார் யார் எந்தெந்த நிலைமையில பாதிக்கப்பட்டு போய் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, இன்னைக்கு உங்களுக்கும் அதே ஒரு உதவி செய்ய உங்களுக்கு அவர் சிநேகிதனா இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளுங்க, அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இன்னும் கர்த்தர் சிநேகித்த சிலரை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுறேன். 3 பேரை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நான் சம்போத சொல்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை படிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சிநேகிதனா இருந்தார். இவனுக்கு அப்பாவுக்கு தேராக்கு என்ன தொழில்? விக்கிரகத்தை செய்து விற்கக்கூடிய தொழில். இவன் ஒரு புரட்சிகரமான மனுஷன் சொல்றாங்க. எதையுமே அவன் நம்பணும்னா உண்மைன்னா மாத்திரம் தான் நம்புவான். ஆனா நிறைய சிலை செய்து வச்சிருக்கு. ஒரு நாள் அங்க நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. பெரிய கடை, பெரிய பிசினஸ் எல்லாம் நடக்கு. இது வரலாறு. அப்போ சில சமயம் ஆபிரகாமும் போவான். பணக்கார வீட்டில் பிறந்த பையன் தான். அங்க போனா இவன் தான் ஆனா எங்க இருந்து பிசினஸ் பண்ணணும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். இது பணம் கொடுக்கக்கூடிய கடவுள், சோகம் கொடுக்கக்கூடிய கடவுள், இவர் பெரிய கடவுள், சின்ன கடவுள் எல்லாம் வரிசையா வச்சிருக்கு. ஒருத்தரும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய போய் சமயத்துல ஒரு கம்பெடுத்து அவ்வளவு செலவை அடிச்சு உடைச்சான். உடைச்சிக்கிட்டு இந்த பெரிய கடவுள்கிட்ட இந்த கம்பை கொடுத்துட்டான். இது வரலாறுங்க. இவன் பெரிய கடவுள் கம்பை வச்சுட்டு இருக்கிறாரு. எல்லாரும் வேலைக்கு வந்து பார்த்தா சிலையெல்லாம் உடைச்சு கிடக்கு. தேராக வரான். தேராக கேட்டான், என்னடா செய்திருக்கான்னு கேட்டான். நான் ஒன்றும் செய்யல, சிலையெல்லாம் உடைச்சு வச்சிருக்கா. அது பெரிய கடவுள்னு சொல்லி, பெரிய கடவுள் சின்ன கடவுளை எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காருன்னு நான் சொன்னால மடையா, இது கடவுள் இல்லடா, அது ஒரு சிலை. நான் தொழில் செய்கிறேன், எனக்கு அப்படி ஒண்ணு வேண்டாம். இதை கர்த்தர் பார்க்கிறார். தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு அன்றைக்கு வேறு ஜோம் பண்றான். உண்மையான கடவுள் யார்? உண்மையான தேவன் யார்? எனக்கு ஒரு தேவன் வேணும், அவருக்கு நான் சிநேகிதனா இருக்க என்னை ஒப்புக்கொள்கிறேன்னு சொன்னான். யாக்கோபின் புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை படிங்க. யாக்கோபின் புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டு இருக்கிறது என்கிற வேத வாக்கியம் நிறைவேற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிமார்களும் எப்படி லாசருவை உயிரோடு எழுப்பினாரோ, எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ, அதே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்துல, என் தாசனாய் இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. எப்படி சொல்றாரு பாருங்க. என் சிநேகிதனான ஆபிரகாமின், நல்ல ஆபிரகாமின் சந்ததி. நாம நீங்களும் ஆபிரகாமின் சந்ததி. புலம்ப வேண்டிய அவசியம் இல்லைங்க. சில நேரத்தில் நம்ம புலம்புறோம். நீங்க யாராவது கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்திருக்கிறீங்களாங்க? நான் எண்ணி பார்த்திருக்கிறேன். நம்ம எண்ணி பார்க்கணும். நம்ம அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, நான் எப்படி இருக்கிறேன். நம்ம தாத்தா எப்படி இருக்கிறாங்க, நான் எப்படி இருக்கிறேன். நான் எண்ணி பார்க்கிறேங்க. பிள்ளைகளுக்கு அதை சொல்லணுங்க. உபாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம் முதல் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கிடவது. ஆபிரகாம் என் சிநேகிதன் கர்த்தர் சொன்னாரு. அவன் அப்படி இருந்தான். கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான்.
இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்ற வார்த்தையும் இருதயத்தில் இருக்கிறது என்னது படிமா? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவளை குறித்து பேசணும். கவனிங்க, கர்த்தருக்கு சிநேகிதனா இருக்க பிள்ளைகள் உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லணும். கார்ல போச்சு ஆண்டவர் பற்றி சொல்லணும். என்ன சொல்லணும்? எங்க அப்பா எல்லாம் இப்படி ஒரு கார்ல போனது கிடையாது. கடவுள் எனக்கு ஒரு காரை தந்திருக்கிறாரு. நல்ல வீட்டில் குடியிருக்கிறீங்க. எங்க அப்பா அம்மா இப்படி ஒரு வீட்டில் குடியிருக்கல, எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வீட்டை தந்திருக்கிறார். அதாவது பிள்ளை ஆண்டவன் பிள்ளை ஆண்டான் நடக்க வேண்டிய வழியில் நடத்தணும். பிள்ளைகளுக்கு இதை ஒரு கதை போல சொல்லணும். எந்த தயமா சொல்லி கொடுக்குறீங்க? என்ன சொல்லணும்? எனக்கு இல்லை, எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு எல்லாம் குறைவுதான் இருக்கு. நீங்க புலம்பவே கூடாது. நம்ம ஆலயத்தில் வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு சிநேகிதனாக இருந்தா ஆபிரகாமை போல லாசரை போல உங்களை நேசிக்கிறார். அப்ப அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? இதை குறித்து பேசு, இயேசு குறித்து பேசு. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளா இருந்தாங்க, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அதுல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அவங்களுக்கு இதை குறித்து பேசி என்ன சொல்லணும்? 8வது வசனம் சொல்றார், அவைகளை அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக, உன் கண்களுக்கு முன்பாக ஞாபகக்குறியா இருக்க கிடையாது. அதனால போட்டு சொல்லல. பைபிளை பாரு, உன் கண்ணை வச்சு அதை பாரு, அதை பார்த்து பேசு, அதை படி. இதைதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்முடைய சிநேகம் உண்மையா இருக்கும், நம்ம நினைவு கூறுவதும் உண்மையா இருக்கும். நிறைய பேர் நினைவு கூறுவது கிடையாது. கர்த்தர் எனக்கு சிநேகம்னு சொல்றோம், சிநேகம் சொல்லி எல்லாம் தரித்திரம் தான் பேசுறோம். எனக்கு இல்லை, எனக்கு கடன் தான் வருது சொல்லவே கூடாது. நன்மையும் ஜீவனும் நாவின் அதிகாரம், ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு இயேசு பற்றி நல்லா சொல்லணுங்க. ஆகாரம் கொடுக்கிறோம், வஸ்திரம் கொடுக்கிறோம், படிப்பு கொடுக்கிறோம், அதோட ஆண்டவரையும் சொல்லணும், நல்லபடியா சொல்லணும். தரித்திரத்தை சொல்லக்கூடாது, கோபத்தை சொல்லக்கூடாது. உன் பிள்ளைக்கு நடந்துட்டு போச்சுன்னு சொல்லணும். இங்க எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் வசனம் சொன்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம சபையில் உள்ள எல்லா தாய் தகப்பன் மாறும் பிள்ளைகளுக்கு உங்க நல்ல காரியத்தை கற்றுக் கொடுக்கணும். விஜய் வீட்டுக்கு 2 நாளைக்கு முன்னால இப்பமா தான் போறது, ஒரு ஜோமனை போனேன். எப்ப முடிஞ்சு ஒரு காணிக்கை தரா, அவ வந்து ஆகாசத்தை கொடுக்குறா. நீ தானே தந்தா? ஆகாசம் தந்தா இருக்கிறான். ஆமா, தலையாட்டுறான். ஏன் கொடுக்குறது தெரியுமா? டேய், உன் காலத்துல நீ இப்படி அநேக ஊழியத்தை தாங்கணும். நாங்கள் இப்படிதான் வளர்த்துருக்கிறோம். இன்னைக்கு அநேக வீட்டுல பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது, வேதம் படிக்க விடுறதே கிடையாது. பைபிள் சொல்லி இதெல்லாம் சொல்லிக் கொடு, நடக்கும்போது சொல்லிக் கொடு, வெளியே போகும்பொழுது சொல்லிக் கொடு, ராத்திரி தூங்க சமயம் சொல்லு, கதை போல சொல்லணும். எங்க வீட்டுல எல்லாம் கதை கேட்பாளுங்க. ஒரு நாள் கதை சொல்லிட்டு இருந்தோம், டேரி தூங்கிட்டா. 10 மணிக்கு நான் ஃப்ரெடிக்கு கதை பேசிட்டு இருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக டக்குன்னு எழும்பி சம்மந்தம் கூட்டி இருக்கா. தூங்கு, அவளுக்கு மாத்திரம் கதை சொல்றீங்க, எனக்கும் சொல்லுங்க. நோவா கதை, அப்ரஹாம் கதை, யோனா கதை, யோபுக்கு கதை. கதைதான் கதை ஆரம்பிச்சுட்டா என் பேத்தி பிள்ளைகள் எப்படி கேட்பாங்க தெரியுமா? எத்தனை தாய் தருமா இதை சொல்றீங்க? ஒரு செல்லை கொடுத்து ஓய்வு நாள் ஆராதனை, சித்தி ஒன்ன பார்த்துக்கிடுவா, பெரியம்மா ஒன்ன பார்த்துக்கிடுவா, மக்கள் நீரு நான் சர்ச்சை போயிட்டு வரேன் சொல்லவே கூடாது. சித்தியும் சேர்ந்து வரணும், பெரியம்மையும் சேர்ந்து வரணும். நேரம் வந்து பிள்ளைக்கு ஆண்டவர் படி சொல்லணும். கர்த்தருக்கு உண்மையான சிநேகிதனா இருப்பீங்க. ஆபிரகாம் அப்படிதான் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் வைக்கவே இல்லை. கர்த்தர் அவனை அவனுக்கு ஒரு மேய்ப்பனாக இருந்தார். ஒரு குழந்தை வேணும், அவனுக்கு எந்த குறையும் வைக்கல, குழந்தை கொடுத்தார். குழந்தை கொடுத்து சொன்னார், அவனை மோரியா மலையில கொண்டு பலி செலுத்துன்னு சொன்னார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் அந்த 12வது வசனம் படிங்க. ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஒரு சிநேகிதனுக்காக சிநேகிதன் எப்படி செய்யறான் பாருங்க. அவரோட சொந்த சிநேகிதன் வாங்கிட்டு கொண்டாச்சு. 2-3 வசனத்தை எல்லாம் சொன்னேன், பாத்தீங்க. அப்ப இவனுக்கு உண்மையை அவர்களால் அனுபவித்தாச்சு. சிநேகிதன் நம்பலாம். கத்தை சொல்றாரு, கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொல்றாரு. கட்டை இருக்கு, நெருப்பு பெட்டி இருக்கு, எல்லாம் கொண்டு போறான். இவன் கேட்கிறான், அப்பா பலி செலுத்துற ஆட்டுக்குட்டி எங்க? கத்தை பார்த்து கொள்ளுவார்.
இவன் பலி செலுத்துறதுக்கு கையை ஓங்குறான், ஆழ்த்தல கிடத்தி கத்தர் அவங்க கையை கீழே கொண்டு வர விடல. எங்கேயோ மேய்த்துட்டு இருந்த ஆடு செவல்ல அங்க வந்து சொத்திச்சு சத்தம் போட்டு கிடக்குங்க. எப்படி வந்து எங்கேயோ மேய்ச்சிட்டு இருந்தது, அதை எங்க கத்தர் கொண்டு வச்சிருந்தார். சத்தத்தை கேட்கிறான், அதை எடுத்துக்கொண்டு பலி செலுத்திட்டு 2 பேரும் வராங்க. அவனுக்கு சிநேகத்தை பிள்ளைக்கும் கற்றுக் கொடுக்கிறான். எல்லா தாய் தகவன்மாரும் இதை செய்யுங்க. நீங்க பெற்ற சந்தோஷத்தை நீங்க அறிந்த ஆண்டவரை பிள்ளைகளை ஆண்டுக்கு சொல்லுங்க. அப்படி சொல்றீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு செய்த நன்மையை பிள்ளைகளுக்கு செய்வார். ரோசர் படிங்க 18வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் படியுமா? துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் உமக்கு தூரமாயிருப்பதாக சர்வலோகத்து நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்ற. பாருங்க, இவன் சிநேகிதனாக இருந்தபடியால் தான் இவனுடைய வார்த்தைக்கெல்லாம் ஆண்டவர் செவி கொடுக்கிறார். லோத்து சோதம் குமாரால இருந்தான். ஜனங்கள் எல்லாம் கொடிய பாவம் செய்தாங்க. கர்த்தர் அந்த தேசத்தை அழிக்க சித்தம் கொண்டார். ஆனா அங்க இவனுக்கு ஒன்று சகோதரனுக்கு மகன் இங்க இருக்கிறான். அதனால ஆண்டோட பருது பேசுறான். இவன் சிநேகிதனாக இருந்தபடியால் இவனுடைய வார்த்தையை கேட்டு சிநேகிதன் அவனுடைய இந்த லோத்தை ஆண்டவர் காப்பாற்றினார். அப்போ கர்த்தர் நம்ம சிநேகிக்கும் பொழுது நம்ம என்ன கேட்கிறோமோ எல்லாம் தருவார். சொன்னார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னார். இன்னொரு தேவ மனுஷனை பற்றி சொல்றேன். சிநேகிதனாகி மோசே, யாத்திராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் படிங்க. யாத்திராகமும் 33:11 படிங்க. எனக்கும் 33:11 தானம்மா. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாக பேசினார். யார்கிட்ட பேசுறது போல? சிநேகிதன்றதான் எல்லா ரகசியம் தெரிஞ்சு சொல்றோம். வேற யார்ட்டையும் சொல்லுவோமா? சிநேகிமார்கள் எல்லாம் இருக்கிறீங்க, சிநேகிதர் தான் எல்லாம் சொல்லுவீங்க. சொல்லணும்னா போன் பண்ணியாவது சொல்லிடுறோம். பாண்டவர் சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். படிமா. பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாய் யோசுவாவின் மகனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். மோசேக்கு 80 வயதுக்கு பிறகுதான் கர்த்தர் அந்த முகமுகமாக பேசினார். 40 வருஷம் பார்வோனின் அரண்மனையில, 40 வருஷம் அனாந்தரத்துல இப்ப பேசுறாரு. இவனை குறித்து இவன் ஒரு இந்த பேசுறது சரியா தெரியாது. ஏதோ சொல்லுறது திக்குவாய் மந்தனா உள்ளவன். கர்த்தர் உங்க திராணியை பார்த்து உங்களை சிநேகிக்கிறவர் அல்ல. ஆபிரகாமுக்கு திராணி இருந்து அப்படி கிடையாது. 3வது அதிகாரம் யாத்திராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் அந்த 2வது வசனத்தை படிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் வெந்து போகாமல் இருந்தது. இவன் வந்து திக்குவாய் மந்தனாவும் உள்ளவன். இவனுக்கு திராணியை பார்த்து பேசல. கர்த்தர் இவன் மேல சிநேகம் வைத்தார். நமக்கு திராணிக்கு நம்ம திராணியை பார்த்தோ தகுதியை பார்த்தோ நம்ம படிப்பை பார்த்தோ கர்த்தர் சிநேகிக்கல. அவருடைய சித்தத்தின்படி உலக தோட்டத்துக்கு முன்னால் நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டார். மோசே 5 ஆகமம் எழுதுறான். இவனை கொண்டு ஆகமம் எழுதுறாருங்க. ஆதி ஆகமோ, யாத்திராபாரமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ, இந்த 5 ஆகமம் எழுதுறது திக்குவாய் மந்தனாவும் உள்ளவர். ஏன்னா ஒரு சிநேகிதன், நீங்க சிநேகமாகும் பொழுது கர்த்தர் எல்லா காரியத்திலும் விடுதலை கொடுக்கிறார். அந்த மறுரூப மலையில வந்தார். ஒரு பக்கத்துல இயேசுவும் 3 சீஷர்களும், மறுபக்கத்துல மோசேயும் எலியாவும் மரணத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு அப்படிதான். அவர் ஒரு மனுஷனுக்கு சிநேகிதனாகும் பொழுது கர்த்தர் எல்லா நிலைமையிலும் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார். இன்னொரு சிநேகிதனை பற்றி சொல்றேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. மல்கியா 1வது அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள்
நீங்கள் எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, அதிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். நம்ம கேட்கிறோம், இத்தனை பேர் இருக்கிறாங்க, நீ என்ன எப்படி நேசித்தீர்? அதுக்கு தான் அந்த உதாரணம் சொல்றார். ஒரே தாய் தேவன் பிள்ளைகள் யாக்கோபுரம் நேசிக்கிறார். இப்படி சில வேண்டாத காரியங்கள் எல்லாம் இருக்கு, ஆனால் சிநேகிக்கிறார். நமக்கிட்ட கூட வேண்டாத காரியங்கள் எல்லாம் இருந்திருக்கு, ஆனா எல்லாவற்றிலும் நம்மை தேவன் பாதுகாத்து இருக்கிறார். சாதாரணமான மனுஷன் அல்ல. இவனுக்கு காரியம்லாம் தெரியுமா? சகோதரன் வேட்டையாடிட்டு வரான், பயனுக்குழு சமைச்சிட்டு இருக்கிறான். அவன் வந்து கேட்குறான், டேய் நீ கொஞ்சம் சாப்பிட தருவியான்னு கேட்குறான். உன் சேஷ்டபத்திர பாகத்தை எடுத்து விடுவியா? இதெல்லாம் செத்து போறது சேஷ்டபத்திரம், அப்பமா இனி சேஷ்டபத்திர பாகத்தை இதெல்லாம் அவனை எத்தனைன்னு சொன்னாங்க. அவனுக்கு வித்துட்டான். அடுத்தால தகப்பனார் வயசாகி போச்சு. அந்த ஏசாவை போல ட்ரெஸ் போட்டுட்டு போறான். ஏசாவை போல ட்ரெஸ் போட்டுட்டு போய் நான் தான் ஏசான்னு சொல்றேன். அவனு சொல்ற சத்தம் ஏசாவுடையது, அந்த யாக்கோவுடையது. உனக்கு முடியெல்லாம் பார்த்தா இவன் அடர்ந்த ரோமம் உள்ளவன். ஏசா அவருக்கு கண்ணு தெரியாது. அப்போ அங்கேயும் அவரை ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறான். கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி என் வார்த்தை முடிக்க ஆசைப்படுகிறேன். சிநேகிதனாகிய யாக்கோபு, நான் உங்கள் சிநேகிதன் என்று கற்றுச் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகிதன் என்கிறீர்கள்? கற்றுச் சொல்கிறார். மல்கியா 1வது அதிகாரம் 2வது வசனத்துல நான் உங்களை சிநேகித்தேன் என்று கற்றுச் சொல்கிறார். படிமா, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கற்றுச் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்து என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். யாக்கோபை சிநேகித்தது போல கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் சிநேகிக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 13வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. அப்ப யாக்கோபை ஆண்டவர் அவருக்கு சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டார். யாக்கோபு ஒரு பயங்கர எத்தன் தான். கூழ் காய்ச்சி கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை அண்ணன் வந்து வாங்கி கொண்டான். கண் தெரியாத தகப்பனிடம் மூத்த சகோதரன் போல் நடித்து அவருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் அபகரித்து கொண்டான். மந்தைக்காக ஆடுகள் புலியும் இடத்தில் மரங்கள் பட்டைகளை உரித்து வைத்து புள்ளியும் அருமையும் உள்ள குட்டிகளை ஈனப்படி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக லாபானன் வந்து மந்தை எடுத்து கொண்டான். கடைசியிலே யாக்கோபு நதிக்கரையில் கர்த்தரோடு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். எனவே கர்த்தருடைய முழு அன்பும் சிநேகமும் பாசமும் யாக்கோபு ஆற்றங்கரையில், அவனுக்கு யாக்கோபு ஆற்றங்கரையில் யாக்கோபுக்கு கிடைத்திருந்தது. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் கர்த்தர் சிநேகிதனாக இருக்கும் பொழுது யாக்கோபை போல கர்த்தர் நம்மை நேசிப்பார். யாக்கோபை சிநேகிக்க காரணம், யாக்கோபின் கண்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நோக்கி கொண்டிருந்தது. எனவே பிரச்சனை நேரத்தில் ஆண்டவரை பார்ப்போம். நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருந்தால் யாக்கோபை போல, மோசையை போல, ஆபிரகாமை போல, லாசரை போல கர்த்தர் நமக்கு சிநேகிதராயிருந்து அவர்கள் எல்லாருக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அத்தனை ஆசீர்வாதத்தை தந்து நம்மை நடத்துவார் என்று சொல்லி நான் என் வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.